என்னக்கா காலையில எங்க போயிட்டு வரீங்க? மீன் மார்க்கெட் போயிட்டு வந்தம்மா, மீன் வாங்கி வந்துக்கிறேன். நீ என்ன சமையல் செய்ற இன்னைக்கு? நான் என்ன செய்யுதுன்னே தெரியலக்கா, ஒரே குழப்பமாகுது. யோசிச்சுக்கிறேன் நான் என்ன செய்யுதுன்னு. ஏமா குழம்பு நீந்தா எப்படி பசி எடுக்காதா? சீக்கிரம் என்ன செய்து எது செய்யுதுன்னு போய் செய். குழம்பு நிக்கிறேன், கிண்டி நிக்கிறேன், சோறாக்கி நிக்கிறேன்னு சொல்லாத. அக்கா புது டிஷ் எதனா செய்யலான்னுக்கிறேன். எதனா யோசனை கூடக்கா, புதுசா செய்யணும்க்கா, சொல்லுக்கா. புது டிஷ்ஷா? என்ன பண்ற? குண்டால வந்து அரிசி ஊற வச்சுக்கோ. அது நல்லா கொஞ்சம் ஊறிடும். ஊறிட்ட உடனே சாப்பாடு குண்டால வந்து ஒலை வச்சுக்கோ. ஒலை காய்ஞ்ச உடனே என்ன பண்ற, அந்த அரிசி எடுத்து போட்டுட்டு அது நல்லா சாதம் வெந்துடும். வெந்த உடனே நீ என்ன பண்ற, வடிச்சிடு, சாதம் வடிச்சிட்டு குண்டான தூக்கி ஓரமா வச்சிடு. அதுக்கப்புறம் அந்த வடிச்ச பத்தியா அந்த தண்ணி எடுத்துக்கோ. வேற ஒரு சின்ன குண்டால உனக்கு எத்தனை பேருக்கு வீட்டுல அத்தனை பேருக்கு தனித்தனியா ஊத்தி வச்சுட்டு அதுல வந்து சாப்பாடு போட்டு அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே கலக்கிட்டு அப்புறம் ஒரு ஊறுகாய் பாக்கெட் வாங்கிக்கோ. இல்ல உங்க வீட்டுல எதுக்குதோ அந்த ஊறுகாய் பாக்கெட்டு வச்சுட்டு இந்த சாதம் சாப்பிட்டு தொட்டுக்கோ. சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் நீங்க டெய்லி எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? நீ அதை வேணா ட்ரை பண்ணி பாருமா. அக்கா புது டிஷ் எதனா சொல்லுங்கன்னா, கஞ்சி சாதம் சாப்பிட சொல்றீங்க நீங்க? அது ஏமா நீ கஞ்சி சாதம் சொல்ற? ஹெல்த் ட்ரிங்க்னு சொல்லு. ஹெல்த் ட்ரிங்க் சாப்பிடுங்க வாங்க வாங்க அப்படி சொல்லு. கஞ்சி சாதம் எல்லாம் சொல்லாத. சரிதான்க்கா, நாத்திக்காம அதுமா நான் வந்து அதை செஞ்சு கொடுத்தேன்னு வச்சுக்கோ, எங்க வீட்டுக்காரர்கிட்ட என்ன திட்டு வாங்க வைக்க பாக்குறீங்க பொழுது நீங்க. முன்னாடி இது காலையில இது வந்து தர அப்படி சொல்லி கேப்பாருக்கா அவரு. நான் வேற எதனா யோசிக்கிறேன், சிக்கனே எடுத்துக்கிறேன்க்கா. என்னம்மா நீ தான் கேட்ட, அதனால சரி டிஃப்ரெண்டா சொல்லலான்ட்டு நான் வேணான்னு சொல்றேன். அப்ப அந்த டிஃப்ரெண்டா நீ சாப்பிட வேண்டியதானே? நீ மட்டும் போய் உசாரா காலையில மீன் வாங்கி வந்துட்டேன். சரி சீக்கிரமா போய் செஞ்சுட்டேன். எனக்கு கொஞ்சோண்டு கறி போட்டு எடுத்துன்னு வா வீட்டுக்கு. நான் போய் வேலை பாக்குறேன். சரிக்கா, நான் போய் செஞ்சுட்டு நான் வரேன், வீட்டுக்கு வரேன். சரி மீனா, நான் போய் மீன் செய்யறேன். மீனா பாரு, மீனா மீன் செய்யறேன் அப்படின்றாங்க. மீன் நல்லா சுத்தமா கழுவியாச்சு. மசாலா போட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வறுக்கணும். என்னம்மா மீன் வாசனை தெரு முனைக்கு வரைக்கும் வருது? என்ன சொன்னீங்க? திருப்பி ஒரு முறை சொல்லுங்க. மீன் வாசனை நல்லா கம்மன்னு தெரு முனை வரைக்கும் வருதுன்னு சொன்னேன். என்னது மீன் வாசனையா? இன்னும் நான் மீன் மசாலாவே தடவில வறுக்கவே ஆரம்பிக்கல. எப்படிங்க அது வரைக்கும் தெருமணி வரைக்கும் வாசனை வருதுன்னு சொல்றீங்க? ஓ, இன்னும் நீ சமைக்க ஆரம்பிக்கலையா? நான் இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கல. இப்ப மீனை கழுவிட்டு வரேன். அது வந்து மீன் வாசனை கிடையாது, நாத்தம் சொல்லுங்க. ஏய், என் பொண்டாட்டி கைப்பட்டா மீன் வாசனையா தாண்டி இருக்கும், எனக்கு நாத்தமாலாம் இருக்காதுடி. அப்படியா? அப்பனா நான் மீன் வறுக்கவே தேவையில்ல, நீங்க அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. சரிங்க மேடம், நான் உள்ள டிவி பாத்துட்டு இருக்கேன், நீங்க சமைச்சிட்டு கூப்பிட்டு நான் வரேன். என்ன இவரு சும்மா எனக்கு அழைக்கிறாரா இல்ல பேசிட்டு போறாரான்னு தெரியல. அக்கா என்ன நீங்க வந்த வேகத்துக்கு இந்நேரம் சமைச்சு வச்சிட்டு இருப்பீங்க. ஒரு 2 மீன் எடுத்து வாயில போட்டுன்னு போலான்னு வந்தேன் நானு. இன்னும் நீங்க சமைக்காத வச்சிருக்கீங்க. என்னக்கா இது போக்கா? மீனா மீன் குழம்பு எல்லாம் வச்சுட்டமா, வறுக்கிறதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் லேட் ஆகுது. குழம்பு எல்லாம் வச்சுட்டு சாதம் எல்லாம் வச்சுட்டு வேணா அந்த குழம்பு வேணா சாப்பிடவே சொல்லி எடுத்துன்னு வரேன். அக்கா எனக்கு குழம்பை விட வறுத்த மீன் தாங்க பிடிக்கும். எனக்கு குழம்புல எனக்கு அவ்வளவு பிடிக்காதுக்கா, வறுத்தது தாங்க பிடிக்கும். ஏமா அப்படி சொல்ற? இதுவும் மீன் தான் அதுவும் மீன் தான், இது பிடிக்கும்ன்ற அது பிடிக்காதுன்ற? வறுத்த மீன்ல வர டேஸ்ட் தான். சரிம்மா ஒரு 10 நிமிஷம் இருமா, டக்குன்னு போட்டு கொடுத்துற சாப்பிட்டு போவேன். என்ன மீனா சிக்கன் செஞ்சு எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு வெறும் கை வீசி வந்துக்கிறேன் நீ? ஐயோ ஞாபகமே இல்லையே, மறந்து போச்சு. நம்ம எதனா கேட்டதா மறந்துட்டேங்கன்னு சொல்லுவா. சுட சுட மீன் தயாராயின்னு இருக்கு. காணாங்கத்த மீன் வாங்கி மீன் வாங்கி சாகத்தோட நான் சமைச்சு வச்சேன் மாமா, சமைச்சு வச்சேன். கொதிக்குது அது தவா மேல கொதிக்குது. ஆல்ரெடி குக்கர்ல கொதிச்சு வச்சிருக்கிறேன் மீன் குழம்பு. காணாங்கத்த மீன் வாங்கி மீன் வாங்கி சாதத்தோட நான் சமைச்சு வச்சிருக்கிறேன் மாமா. ஓய் என்னடி தாமரை, என்ன கூப்பிட்ட போல இருக்கு பொண்ணி. இருங்க அந்த மீன் எடுத்து போட்டு வரேன். என்னங்க நான் எப்ப உங்களை கூப்பிட்டேன்? நான் கூப்பிடவே இல்லையே. ஏய், இப்பதானடி மாமோயின்னு கூப்பிட்ட, அதனால தாண்டி வந்தேன். என்ன தாமராக்கா, மாமான் தான் கூப்பிடுவீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையா? எங்க முன்னாடி எல்லாம் நீங்க கூப்பிட்டதே இல்லையா அந்த மாதிரி? என்னன்னு தெரியல, இவருக்கு காலையில இருந்து வந்து சும்மா என்கிட்ட வம்பிச்சுனே இருக்கிறாரு. என்னன்னு தெரியல. என்னங்க உங்களுக்கு? ஏமா புருஷ ஆசையா கூப்பிடுறா, மாமான்னு கூப்பிட்டியா அப்படின்னு வந்து கேட்டா இதுல என்ன இருக்குது தாமரை? மாமான்னு கூப்பிடு. என்னங்க நான் பாட்டு பாடி நின்னுங்க. காணாங்கத்த மீன் வாங்கி மாமோயின்னு பாட்டு தாங்க பாடினேன், உங்களை கூப்பிடலங்க. அதானே பார்த்தேன், நீ கூப்பிட்டு இருந்தனா மழை வந்துட்டு இருக்கும் நேரத்துக்கு, நீ சமையலே செஞ்சிருக்க முடியாது, அடுப்பெல்லாம் அமைச்சிட்டு இருக்கோம். என்னங்க வாங்க, வந்ததை வந்துட்டீங்க, சாப்பிட்டு போங்க வாங்க.
நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேம்மா, நீங்க சாப்பிடுங்க. மீனா நீயும் கண்மணி அக்காவை எடுத்து போட்டு சாப்பிடுங்கம்மா சூடா. நான் எல்லாத்தையும் சுட்டு முடிச்சுட்டா நான் வந்து சாப்பிடுவேன், நீங்க சாப்பிடுங்க. சரிக்கா. ஏமா புருஷன் ஆசையா கூப்பிடுறாரு, என்ன கம்பெனி இந்த மாதிரி மூஞ்ச கட்டா அவர்கிட்ட? அக்கா அவரு வேணுனே வந்து எனக்கு அடுப்பு ஏத்தி நிற்பாருக்கா, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. எங்க அம்மா மீன் செஞ்சா மட்டும்தான் வாசனையா இருக்கு, கம்ம கம்ம கம்மன்னு. வேற எந்த குழம்பு வச்சாலும் வாசனையே வர மாட்டேங்குது அதுல. மா பேசாம நீ மீன் கடை எதனா வச்சிருமா, நல்லா வியாபாரம் ஆகுமா. நான் மீன் கடை வச்சேன்னா எனக்கு வந்து ஒரு 4 பேர் தான் வந்து சாப்பிடுவாங்க. அந்த 4 பேர் யாருன்னா கண்மணி அக்காவும் மீனாவும் நீயும் உங்க அப்பாவும் அப்புறம் உன் தம்பி வருவான், அவ்வளவுதான். வேற யாரும் வந்து சாப்பிட மாட்டாங்கடி. நம்மளே ஆக்கியே நம்மளே சாப்பிட்டு உட்கார வேண்டியதுதான். ஏன்க்கா உங்களை நீங்களே குறைச்சி எடை போட்டுக்கிறீங்கக்கா? உங்ககிட்ட இருக்கிற திறமை உங்களுக்கு தெரிய மாட்டேதுக்கா. என்னம்மா சொல்ற? சமையல் செய்தலாமா ஒரு திறமை? ஆமாம்மா ஆமா, சமையல் செய்தலாம் கூட ஒரு திறமை தான். எல்லாருக்கும் கைப்பக்கம் வந்துருமா அக்கா? அப்படின்னா வசந்தி சொல்ற மாதிரி நான் ஒரு மீன் கடை ஒண்ணு போட்டுட்டாக்கா. போட்டுருங்க, அதுல என்ன இருக்குது? அதே மாதிரிமா கடை போட்டனா ஒரே மீனே போட்டு நட்டாத, வேற எதனா மாத்தி மாத்தி ஒரு நாளைக்கு ஒண்ணு செஞ்சு வித்தாதான் நல்லா கிராக்கி வரும், வியாபாரம் வருமா? அப்படின்னா நான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்றேன்க்கா இதை பத்தி. அவர் என்ன சொல்றான்னு பாக்குறேன். நானும் அதுதான்க்கா யோசிச்சிருந்தேன், வீட்டுல நம்ம சும்மா வெட்டியா கிடக்குறமே, எதனா வேலை எதனா செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கிறேன். நல்ல ஐடியா குடுத்துக்கிறாவோ என் பொண்ணு. சரி இதை வச்சு பொழைச்சிக்க முடியுமான்னு பாக்குறேன்க்கா. இந்த மாதிரி எல்லாம் மீன் கடாயில வச்சுட்டு தவால வச்சுட்டு வந்து நீங்க வெட்டி கதை பேசிட்டா பொழைக்கலாம் முடியாது. மொத்தமா கரிஞ்சு போய் தீஞ்சு போய் எத்து குப்பையில தான் கொட்டணும். குப்பையில கொட்டினா நாய் கூட சாப்பிடாது, காவால கொட்டிடணும், இல்லன்னா குழி தோண்டி புதைச்சி வச்சிடு. ஐயோ பார்த்து பார்த்து செஞ்சாலே இந்த மாதிரி எதனா ஒண்ணு வந்தது. வசந்தி அந்த தீஞ்சு போன மீன் நீ தான் சாப்பிடணும். எதுக்கு உனக்கு ஐடியா குத்துறதுக்கு நான் சாப்பிடணுமா? நீ தானே தீய வச்சமா, நீ தானே சாப்பிடணும். சரி விடு, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், உங்க அப்பா குத்துலாம் விட்டு. என்னடி எனக்கு தீஞ்ச மீன் குடுக்குறேன்ற? இவரு வேற ஒண்ணு சொல்ல வேணான்றாரு. இங்க பக்கத்திலேயே ஒட்டு கேட்டே இருப்பாரு போல இருக்குது. அப்படியே எதனா ஒண்ணு சொன்னா வந்து அப்படியே பிடிச்சிக்கிறாரு. என்னங்க உங்களுக்கு போய் நான் அதை கொடுப்பனாங்க? சும்மா அவகிட்ட விளையாடி நிக்கிறேன், அதுக்குள்ளேயே வந்து கேக்குறீங்க போங்க. எப்பா ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சிட்டோம். ஆமாடி எல்லாம் சுட்டு முடிச்சாச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போய் நல்லா சுட சுட சாப்பிடலாம். ஏன்க்கா நான் வர வரைக்கும் வெயிட் பண்றீங்க நீங்க எதுவும் சாப்பிடாம? மாமா எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும், அப்பதான் டேஸ்டா. அக்கா நல்லா இருக்குக்கா, டேஸ்டா இருக்குக்கா. அப்படியா? நிஜமாவா சொல்றீங்க? சரிம்மா அப்படின்னா நீ நம்ம தெருவுல எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் சொல்லி வைமா. மீனா கண்மணி அக்கா நீங்களும் கொஞ்சம் சொல்லி வைங்கக்கா. நான் வந்து கடை தான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி கடை ஒண்ணு போறேன்க்கா. என்னடா எங்க அம்மா திடுதுப்புன்னு முடிவு எடுக்கிறாங்களே. எங்க அம்மா வேலை செய்யறேன்னு சொன்னாங்கன்னா அதுல என்னையும் தானே சேர்த்துப்பாங்க. நானே தேவையில்லாம ஐடியா குடுத்துட்டணும். கண்டிப்பாமா நான் எல்லாத்தையும் சொல்றேன். இனிமே தாமரை ஹோட்டல் சூப்பரா இருக்கு. அக்கா இனிமே நான் வீட்டுல சோறே ஆக்க மாட்டேன், நீங்களே குழம்பு வைப்பீங்க கடையில. நான் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவேன், ஜாலி. மா நீ சாப்பாடு கடை காசுக்கு தானே போடுற, இல்ல சும்மா கூட ஃப்ரீயா குடுப்பியா? ஃப்ரீயா குடுக்கறதுக்கு யாருன்னா கடை போடுவாங்களாடி? காசுக்கு தாண்டி. சும்மா தான் கேட்டேன் நான் குழம்பு எடுத்துட்டு போறேன் அப்படின்ட்டு. உடனே வசந்தி பத்தியா எப்படி பேசுது? அவ விளையாட்டுக்கு பேசுறா. இல்லை இல்லை, நான் விளையாட்டுக்கு பேசவில்லை, உண்மையாதான் பேசுகிறேன். அப்பனா இனிமே தினமும் ஒரு புதுசு புதுசா செய்யறேன்க்கா நானு. நீங்க வந்து டேஸ்ட் பண்ணி நீங்க தான் என் கஸ்டமர். நீங்க வந்து டெய்லி வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணினே இருக்கணும், சரியாக்கா? கண்டிப்பாமா கண்டிப்பாமா. நான் இல்லாமையா காலையில 7 நேரம் இங்க தான் வருவேன். எங்க வீட்லயே இருக்க மாட்டேன், நான் இங்க தான் இருக்கேன். அதேதான் நானும் காலையில வெறும் காப்பி மட்டும் போட்டு வீட்டுல குடுத்துட்டு கரைச்சிட்டு உடனே நான் வந்து விடு. தாமரை கண்ணா பண்றேன்னு பாக்கத்துக்கு வந்துருவேன் நானு.